தமிழ்நாடு ஐஎன்டியூசி சார்பாக இன்று மாநில செயற்குழு கூட்டம் நம்முடைய கோவை மாவட்டத்திலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று தமிழகம் ஒரு புது பொலிவுடன் புதிய திசையிலே பயணிக்கின்ற பயணத்தை துவங்குகின்ற நாள். காரணம், இன்று எங்களுடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்று சென்னை வந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி சி ஜோசப் விஜய் அவர்கள் பதவி பிரமாணம் ஏற்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எங்களை எல்லாம் எல்லையற்ற மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கின்றார்கள். அரசியல் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு 60 ஆண்டு காலமாக தமிழகம் ஒரு திசையை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அதையெல்லாம் மாற்றி இனிமேல் தமிழகம் இப்படித்தான் இருக்கும். அதுவும் குறிப்பாக அவர் சொன்னது, இனி பவர் சென்டர் என்றால் ஒன்றுதான் இருக்கும் என்று சொன்னது அனைவருக்கும் மிக மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் கருதுகின்றோம். அதே போல மக்கள் காசு ஒரு பைசா கூட எனக்கு வேண்டாம் என்று சொன்னதையெல்லாம் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதை எதிர்பார்த்துதான் மக்கள் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வைத்துதான் இப்படிப்பட்ட ஒரு முடிவை தந்திருக்கிறார்கள். அதை நிச்சயமாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செய்வார்கள் என்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு பூரணமாக இருக்கின்றது. எப்படியும் இனி தமிழகம் நல்ல ஒரு பாதையை நோக்கி செல்லும். கடன் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், ஒரு வெள்ளை அறிக்கை இருக்கிறது தருவேன் என்று சொல்லுகிறார்கள், மாற்று கருத்து இல்லை. ஆனால் கடந்த ஆண்டுகள் எல்லாம் இந்த பட்ஜெட்ல ஒரு 6 லட்சம் கோடி பட்ஜெட் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் கோடி 9 லட்சம் கோடி பணி செய்யலாம். ஆனால் அதையெல்லாம் செய்ய தவறிய காரணத்தினால்தான் இன்று மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். 1 கிலோமீட்டருக்கு ஒரு கோடிக்கு போட வேண்டிய 1 கிலோமீட்டர்னா இவங்க ஒரு 200 மீட்டர் போடுவாங்க. இது கடந்த காலம். இதை சரி செய்தாலே நிச்சயமாக மக்களுக்கு எல்லா விதமான பயன்களையும் தந்து எல்லா விதமான ஸ்கீமையும் தந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற ஒரு நல்ல நிலை தமிழகத்தில் ஏற்படுத்தப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. ஆனால் அதற்கு இன்று ஒரு விடுவு காலம். இயற்கை சீரழியாமல் பாதுகாக்கின்ற ஒரு நல்ல சூழல் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்துவார்கள், எங்களுடைய ஆட்சி ஏற்படுத்தும் என்று இந்த தருணத்திலே நாங்கள் எல்லாம் பெருமைப்படுகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழல், எல்லா துறைகளிலும் ஊழல். அந்த ஊழல் எவ்வளவு மக்கள் மனதை பாதித்திருந்தால் இப்படி ஒரு மௌன புரட்சியை செய்திருப்பார்கள் என்று நீங்கள் யோசித்து பார்க்கலாம். எல்லாவற்றையும் பணம் கொடுத்து வாங்கி விடலாம், ஆனால் மக்களுடைய மனதை ஒரு காலம் வாங்க முடியாது என்று இந்த உள்ளபடியே நாங்கள் அனைவரும் தமிழ்நாட்டு மக்களை மிக பெருமையாக நினைக்கின்றோம். எவ்வாறு அவர்களுடைய தீர்ப்பு இந்த உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு இவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் 60 ஆண்டு காலமாக இந்த திராவிட கட்சிகளிலே பிரியிலே இந்த தமிழ்நாடு மக்கள் சிக்கி இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அதை உடை தெரிய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் செய்த இந்த செயல் உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு இருந்திருக்கின்றது. அதிலே நாங்களும் ஒரு பங்கு வகித்திருக்கின்றோம். அவருக்கு நாங்கள் பலமாக முதலாக இருந்திருக்கின்றோம் என்று நினைக்கும் போது எங்களுக்கு எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியை நினைத்தால் பெருமையாக இருக்கின்றது. எனவே இனிவரும் காலங்களிலே நாங்கள் எங்களுடைய ஐஎன்டியூசி, இது குறிப்பாக ஐஎன்டியூசி தொழிலாளர்களுடைய மேம்பாட்டிற்காக நடத்தப்படுகின்ற ஒரு காங்கிரஸ் சங்கம். இந்த தொழிலாளர்களுடைய நலம் எவ்வாறெல்லாம் கடந்த ஆண்டுகளில் சூறையாடப்பட்டன, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணப்பலன்கள் எல்லாம் பறிக்கப்பட்டன, மறுக்கப்பட்டன. இதையெல்லாம் இனிவரும் காலங்களில் பேச்சுவார்த்தையின் மூலம் சிறப்பான ஒரு தொழிலாளர்கள் சேர வேண்டிய பயன்கள் அத்தனையும் கிடைக்கும். அவருடைய வாழ்க்கை மேம்படுத்தப்படும், அவர்கள் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அளிக்கப்படும் என்ற உறுதியினை எங்களால் தர முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இனிவரும் காலங்கள், இந்த பொற்காலம் தமிழகத்திலே 60 ஆண்டு காலம் ஒரு ஈரா முடிந்து விட்டது, ஒரு சகாப்தம் முடிந்து விட்டது. இனி சிறப்பான ஒரு எதிர்காலத்தை நோக்கி நாம் வீரநடை போடுவோம் என்ற நிம்மதியோடு இந்த தீர்மானங்களை எல்லாம் இன்று வாசித்தோம். சிறப்பான ஒரு தீர்மானங்கள். அந்த தீர்மானங்கள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். எவ்வளவு மக்கள் மனதிலே
இவ்வளவு ஒரு அழுத்தம் இருந்தால், இத்தனை ஆண்டு காலம் இவர்கள் அழுத்தப்பட்டு தாழ்த்தப்பட்டு அமுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருந்தால், இதுவரை நடந்த தேர்தலாம் ராமாண்டா என்ன ராவணாண்டா என்ன போனாங்க. ஆனால் இந்த தேர்தலில் மட்டும்தான் மக்கள் எண்ணினார்கள். சாதாரணமா ஒரு தேர்தல் நாள் அன்று அரசியல் கட்சி எல்லாம் பிஸியா இருக்கும். பூத் இருக்கும், ஆட்டோல கொண்டு வருவாங்க, கொடி போட்டிருப்பாங்க, மஃப்ளர் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த தேர்தலில் எங்களால் பார்க்க முடிந்தது, அரசியல் கட்சிகள் எல்லாம் சும்மாதான் இருந்தது. பொதுமக்கள் தான் இந்த தேர்தலை தங்களுடைய தோல்விகளை சுமந்து இந்த தேர்தலை நடத்தி இருக்கிறார்கள் என்றால், அந்த அளவிற்கு இந்த தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக கருதப்படுகிறது. இதை மென்மேலும் வளரவிட்டால் தமிழகம் ஒன்றுமில்லாத ஒரு காடாகிவிடும் என்று அவர்கள் நினைத்த காரணத்தினால்தான் இவ்வளவு பெரிய மாற்றத்தை தந்தார்கள். அதை நாங்களும் ஏற்கனவே யூகித்தார் எங்களுடைய தலைவர். ஆனால் சற்று காலதாமதமாக இருந்தாலும் சரி, எப்போ நம்முடைய முதலமைச்சருக்கு ஒரு சிக்கல் ஏற்படுகிறது, அவருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்ற சூழல் வரும்போது முதலாக குரல் கொடுத்து நான் இருக்கிறேன், உங்களுக்கு தோளோடு தோல் கொடுப்போம் என்று உதவிக்கரம் நீட்டிய எங்களுடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த தருணத்திலே எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னைக்கு அந்த தீர்மானங்கள்லாம் வாசித்திருக்கிறோம். போக்குவரத்து தொழிலாளர்கள், பஞ்சாலை தொழிலாளர்கள், அப்புறம் கட்டுமான தொழிலாளர்கள், எனவே இப்படிப்பட்ட மின்வாரி தொழிலாளர் எல்லா பிரச்சனைகளையும் அவர்களை கவனத்திற்கு கொண்டு சென்று இது தீர்க்கப்படக்கூடிய, நம்ம கிட்ட வெள்ளை அறிக்கை இன்னைக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. பணம் இல்லாம இல்லை. ஆனால் கடந்த ஆண்டுகளில் ஒரு பட்ஜெட் ஓவர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அதான் சொல்றேன், ஒரு சாதாரண ஒரு சாலை அமைக்கிறதோ ஒரு பிரிட்ஜ் அமைக்கிறதோ ஒரு 100 கோடியில பண்றதுன்னா அவங்க 400 கோடி போடுவாங்க. அது மிச்சம் 300 கோடி எப்படி போகுதுன்னு தெரியாது. எனவே அதையெல்லாம் நாம் சரி செய்தாலே நமக்கு நிறைய பணம் மிச்சமாகும். அந்த பணத்திலே இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் மேற்கூட செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் சுட்டி காட்டுவோம், சுட்டி காட்டி இருக்கிறோம், இப்பொழுதும் சுட்டி காட்டுவோம்.